ஸ்ரீரங்கத்துக்கு அப்பேற்பட்ட பெருமையை எடுத்தார் ஆழ்வார். அடுத்தது உறையூர் அப்படிங்கிற திவ்யதேசம். இது எப்படின்னா, ஸ்ரீரங்கம் உங்களுக்கு நீங்கள்லாம் ஸ்ரீரங்கத்தை கரைச்சே குடிச்சிருப்பீங்க. பல பேருக்கு 2-3 வீடு அங்கேயே இருக்கும். அதனால உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்லை. இப்போ ஸ்ரீரங்கம்ங்கிறது ஒரு ஐலண்ட். அந்த காவேரி நீங்க காவேரி கர்நாடக மாநிலத்திலேருந்து அப்படி வந்தேன்னா மோகனூர் தாண்டி குணசீலம் தாண்டி அப்படி முசிறி இதெல்லாம் தாண்டி 2ஆ பிரியும் காவேரி. அப்ப அந்த நீங்க அதே காவேரி போற திக்கிலேயே போனேன்னா ரைட் ஹேண்ட் சைட், அதாவது தெந்து காவேரி கிட்ட இருக்கக்கூடிய இடத்துக்கு உறையூர்னு பேர். அது 2வது திவ்யதேசம். வடதிரு காவேரி கிட்ட போகும்போது பிக்ஷாண்டார் கோவிலுங்கிற உத்தமர் கோவில் வரும். இப்ப நம்ம சவுத் போயிட்டு இருக்கோம். சவுத்துல போகும்போது தான் உறையூர் அப்படிங்கிற திவ்யதேசம் வரும். இந்த காவேரிக்கு வடக்கே தெற்கே சொல்லலாமா சுவாமி நீங்க கேட்கலாம். சொல்லலாம். எப்படி ஆழ்வார்கள் பாடின திருத்தலங்களை திவ்யதேசம்னு சொல்றோமோ அதே பக்தியோடு, அதே தூய தமிழோடு, அதே ஸ்ரத்தையோடு சிவபக்தர்களாக இருந்த நாயன்மார்கள் பாடின சிவஸ்தலங்களை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று சொல்லுவது வழக்கம். அதை எப்படி ஜெனரலி பிரிப்பான்னா, நம்பியாண்டார் நம்பி போன்ற மகான்கள்லாம் காவேரிக்கு வடக்கே காவேரிக்கு தெற்கே அப்படிதான் பிரிப்பா சிவஸ்தலங்களை பிரிக்கும் போது. இது ஒரு தப்பு ஒண்ணும் கிடையாது. காவேரிக்கு தெற்கே அப்படின்னா நீங்க உறையூருக்கு போப்பீர்கள். அப்பதான் நீங்க ஆற்றழகேசிங்கரை தாண்டி போவேள். ஆற்றழகேசிங்கரை எவ்வளவு பேர் சேவிச்சிருக்கா யாராச்சும்? பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல். என்னன்னா, நீங்க அந்த அகண்ட காவேரியை தாண்டறீங்க இல்லையா, அந்த இடத்துல லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து போன உடனே அந்த காவேரி கரையிலேயே ஒரு நரசிம்மர் இருப்பார். ஆற்றழகிய சிங்கர்னு பேர். ஏன்னா காட்டழகிய சிங்கர் மேட்டழகி சிங்கரை சேவிச்சுருவேள். இது ஆற்றழகிய சிங்கர். திருச்சிராப்பள்ளி சிவஸ்தலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மலைக்கோட்டை இருக்கு இல்லையா, அந்த மலைக்கோட்டையை திரிஷிரபுரி திரிஷிரகிரின்னு பேர். தீட்சிதர் எடுக்கிறார். ஸ்ரீமாத்ரு பூதம் त्रिशिरगिरिनाथं हृदि सुगन्धि कुन्तलाम्ब समेतं. திரிஷிரகிரி. இந்த கரதூஷண திரிஷிரஸ்னு 3 அசுரர்கள் இருந்தா. சூர்பனகா போய் அவகிட்ட தான் சொல்றா. கரதூஷணர்கள் மகாராஷ்டிரால இருந்தா. திரிஷிரன் சிவபெருமானை நோக்கி இந்த மலக்கோட்டையில தவம் செய்து கொண்டிருந்தான். அவனையும் கூப்பிடுறா. திரிஷிரன் என்கின்ற அரக்கன் ராட்சசன் இங்கு இருந்து தவம் செய்ததால் திரிஷிரகிரி அப்படின்னு அந்த மலைக்கோட்டைக்கு பேர் வந்தது. திரிஷிரகிரிங்கிறது தான் மருவி 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 திருச்சிராப்பள்ளி அப்படின்னு ஆச்சு. அதனால இந்த திரிஷிரகிரி மலைக்கோட்டை, அங்க மலைக்கோட்டையில என்னன்னா ரொம்ப பல்லவர்கள் காலத்து கல்வெட்டெல்லாம் இருக்கு. மேல பார்த்தேன்னா அதுக்கும் மேல உச்சி பிள்ளையார்னு ஒருத்தர் இருப்பார், ரொம்ப சுப்பிரசித்தம். உறையூர் அப்படிங்கிற திவ்யதேசம். இந்த உறையூர் என்கின்றது 2வது திவ்யதேசம். இப்ப நீங்க ஒருவேளை இன்னைக்கு உபன்யாசத்துக்கு வந்திருக்கீள், நாளையிலேருந்தும் வருதா ஒருவேளை தீர்மானம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்ல இம்ப்ரெஷன் வந்து இவர் ரொம்ப மோசம் கிடையாதுங்கிற ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு நாளையிலேருந்து வருதா இருந்தா 2-3 விஷயங்கள் பண்ணலாம். புஸ்தகம், பேனா, பென்சில் ஏதோ ஒன்று எடுத்துன்னு வந்துடலாம். அப்ப நீங்க நோட்ஸ் எடுக்கலாம். இல்லாட்டா இந்த 108 திவ்யதேசத்தை பத்தி புஸ்தகமே இருக்குன்னு வச்சுங்க, அதுல நீங்க சைட்ல நோட்ஸ் எடுத்துக்கலாம். 1. 2வது, இல்லாட்டா இப்போ நீங்க வந்து ஐபேடோ 9th ஜெனரேஷன் 10th ஜெனரேஷன் வச்சுருக்கு, இல்லாட்டா ஒரு ஸ்டைலஸ் ஒரு ஆப்பிள் பென் இருக்குன்னா அதுல எழுதிக்கலாம். இது 2வது ஆப்ஷன். 3வது, கூறத்தாழ்வார் மாதிரி கேட்ட உடனே ஞாபகம் வச்சுக்க கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இப்போ நீங்க வந்து இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒப்பிக்கணும். போய் டக்கு வீட்டுல என்ன சொன்னார் முதல்ல, நான் இப்ப சொன்ன 2 மணி நேரத்தையும் நீங்க போய் சொல்லிடணும். அதெல்லாம் முடியாதுன்னா முதல் ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 வந்துருங்க. அப்ப என்னன்னா, கேட்கும் போது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் இது சொல்றேன்னா, இந்த மாதிரி பெனிஃபிஷியல் உபன்யாசம் இருக்காது. இப்போ நாராயணியம்னா ஏதோ நான் அன்னைக்கு நடந்த நரசிம்மாவதாரத்தை சொல்றேன். இந்த நீங்க 6 நாள் கேட்டதையும் உங்களால போய் அனுபவிக்க முடியும் 106 திவ்யதேசங்கள்ல போய். அப்ப நீங்க பாருங்க, ஒரு கோவிலுக்கு when you go well informed you will be able to relish and cherish your experience much better. ஓஹோ, அவர் சொல்லியிருக்கார் பாருங்க, ஆற்றழிசிங்கர் போய் சொல்லல, அவர் இருக்கு, ஒரு கோவில் இருக்கு. மேட்டழிசிங்கர் மேல இருக்கார் பாருங்க. இங்க பாருங்க, கல் திண்ணை, இங்கதான் நம்பிள்ளை வந்து உபன்யாசம் வச்சிருக்கார். ஓஹோ, அங்கதான் கோதண்டராமருடைய சன்னதி இருக்கு. சந்திர புஷ்கரிணி சர்க்குலரா இருக்கும்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? அப்புறம் அங்க தனவந்திரி சன்னதி இருக்கும்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஓஹோ, 5 குழி 3 வாசல், அதான் தாயார் சன்னதிக்கு போற வழியில இருக்கு பாருங்க, அதை தான் அவர் சொன்னார். இவ்வளவு ஞாபகம் வரும் நீங்க அதை நோட் பண்ணி வச்சுட்டேன்னா. அதனால 2வது திவ்யதேசம் உறையூர். உறையூர் என்கின்ற திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அழகிய மணவாளன் என்று பேர். அழகிய மணவாளன், அவ்வளவு அழகான மாப்பிள்ளை. ஆனா இந்த மாப்பிள்ளைக்கு என்ன பெருமை தெரியுமோ, அங்க உற்சவர் திருமேனியே கிடையாது. உறையூர்ல பெருமாளுக்கு உற்சவர் கிடையாது, தாயாருக்கு மட்டும்தான் உற்சவர். அதையும் சுவாமி யாராவது திருடின்னு போயிட்டாளா? இல்ல. ஏன்னா இந்த தாயாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி நடக்கும் போது சேர்த்தி நம்பெருமாளோட நடக்கும்.
அந்த பெருமாள் இங்க வருவார். பங்குனி உற்சவம், நீங்க பங்குனி உத்திரம்னு ஒரு நன்னாள் உண்டு. அது முருகப்பெருமானுக்கும் ரொம்ப பிரசித்தம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெருமாள் தாயாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால அன்னி ஒரு நாள் தான். ஏன்னா ஸ்ரீரங்கத்துல ஞாபகம் வச்சுங்க, தாயார் வெளியே ஏறமாட்டாள், படிதாண்டா பத்னின்னு பேர். ஸ்ரீரங்கத்துல தாயாருக்கு வெளியில புறப்பாடு கிடையாது. இதே காஞ்சிபுரத்துல எல்லாம் கொஞ்சம் வெளியில வந்துருவாங்க. காஞ்சிபுரத்துல பாக்குற இடத்துல பட்டு கடை எப்படி வீட்டுல உட்காந்துட்டு இருப்போம். ஆனா ஸ்ரீரங்கத்துல அப்படி இல்லை, பாத்திரம் எல்லாம் வீட்டுக்கே வந்துடும். அதெல்லாம் இது இ-காமர்ஸ், ஏதாவது தாயார் ஆர்டர் பண்ணிட்டா வந்துடும். அதனால அவ தாண்டி போக மாட்டா. வெட்டிங் ஆனிவர்சரியே வந்தாலும் பெருமாள் தான் இவளை தேடி வர வேண்டும். ஆச்சா, பெருமாள் எல்லா இடத்துக்கும் போவார். வருஷா வருஷம் அவர் என்ன பண்ணுவார், இந்த கமலவல்லி தாயார்னு பேரு உறையூர்ல தாயாருக்கு, அவளை பாக்குறதுக்காக ராத்திரி அந்த மணல் வெளியில நடந்து போவார். தன் கையில இருக்கக்கூடிய ஒசத்தியான மோதிரத்தை கொடுத்துட்டு வந்துருவார். வரும்போது தான் தெரியும் மோதிரத்தை கொடுத்துட்டோமே. இப்ப மோதிரத்தை கேட்டா அவ கோச்சுருவோம். என்ன பண்றதுன்னா, எல்லா ஊர்க்காராக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறைவல் வாங்கி ஒரு கடையில போய் ஒரு மோதிரத்தை வாங்கிடுவார். வாங்கிட்டு வரும்போது தாயாருக்கு இத்தனை நாழி ஆயிடுத்தே ஏன் வரலேன்னு ஒரு கோபம் வரும். கதவை சாத்திடுவோம். இன்னைக்கும் இந்த உற்சவம் நடக்கும், கதவை சாத்திடுவோம். அப்போ வெளியில இருக்கக்கூடிய பெருமாள், நான் தான் வந்திருக்கேன்னா யாரு, அதான் எப்பவுமே வருவேனே, அப்பப்போ பங்குனி உத்தரம்னா வந்துருவேள். ஏன் காலில் மணல் ஒட்டின்னு இருக்கு. அது இன்னைக்கு என்னவோ ஒரே மழைக்காலமா இருக்கா, நடந்து வரும்போதே இது காவேரி மணல் மாதிரி இருக்கே. காவேரி மணல் நம்ம தெருல எங்க வந்தது? அது யாரோ அந்த மணல் இப்பதான் மணலா லாரியா எடுத்துன்னு போறாளே, எடுத்துன்னு போகும்போது அந்த கீழே மணல் காலில் ஒட்டின்னு கொடுத்து. சரி, கண்ணு ஏன் செவந்திருக்கு? இல்ல அது ரொம்ப இப்ப ஏதோ கன்ஜக்டிவைட்டிஸ் மெட்ராஸ் ஐங்கிற அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. உங்களுக்கு எதுக்கு வந்தது? உங்களுக்கு தான் ஒரு தோஷராகித்யம் இருக்கே, அது என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க எங்கேயோ போயிட்டு வந்திருக்க, யார்கிட்ட மோதிரத்தை கொடுத்துணும், இதை பாரு இது புது மோதிரம் தான். புது மோதிரமா இருக்கே, பழைய மோதிரம் என்னாச்சு? இவ்வளவு கேள்வி கேட்கிறாளா? கதவை சாத்திருவா தாயார். அப்போ பெருமாளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. தாயாரும் வெறுத்து விட்டால் நாம் என்ன செய்வதுன்னு நம்மாழ்வாரை கூப்பிடுவார். நம்மாழ்வார் நடுவில் இருந்து சாலமன் பாப்பையா மாதிரி அவர் ஏதோ சொல்லிட்டு இருப்பார். இதை பாருப்பா, ஏதோ போயிட்டு வந்துட்டார், அவர் மன்னிச்சு விட்டுரு. அதனால ஐயன் நான் சொல்லுகின்றேன் கேள் மகாலட்சுமி, இவனுக்கு வழி கொடு. அப்போ ஒரு வார்த்தை தாயார் உள்ளேன்னு சொல்லுவோம். நம்மாழ்வார் நம் ஐயன் சொன்னபடியால் இவருக்கு வழிவிட்டோம், கதவை திறங்கோள்னு சொன்னோன்னு பெருமாள் உள்ள வருவர். சேர்த்தி மண்டபத்தில் எழுந்தருளி சரணாகதிகத்தியம் பாடிவிட்டு அன்னைக்கு தாயார் பெருமாளுக்கு சேர்த்தி நடக்கும். இந்த சேர்த்தின்னு சொன்ன பாருங்க ஸ்ரீரங்கத்துல, இதுக்கு முந்தின நாள் முழுக்க பெருமாள் கமலவல்லி தாயாரோட இருக்கார். அதனால தான் உறையூர்ல பெருமாளுக்கு உற்சவர் கிடையாது, தாயாருக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா உற்சவர் தான் இங்கேன்னு வந்துடுறாரு. அதனால உறையூர் என்கின்ற ஊர், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய தாயாருக்கு கமலவல்லி என்கின்ற பெயர் உண்டு. இங்க நந்த சோழன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்திருக்கான். அவனுக்கு வெகு காலம் குழந்தை இல்லை. ஒரு குழந்தை கிட்டிற்று. அவ்வளவு அழகா இருக்காளாம் பார்க்கறதுக்கு. கமவுல் ஆதீதி கமலா என்கின்ற விதத்தில் அவ்வளவு அழகா இருக்கா. அந்த தாயார் பார்த்த உடனே அவளுக்கு கமலவல்லி என்கின்ற பெயரை வச்சார். அந்த தாயார் அதே ஊரில் இருந்து பெருமாளை மணந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விரதத்தோடு இருந்தாள். தாயார் மகாலட்சுமி திரு உறைந்த ஊர், திரு உறையூர் என்கின்ற உறையூர் பேர் ஏற்பட்டது. இதே ஊர்ல ஒரு தடவை சோழர்கள் அரசன், ஞாபகம், சோழர்களுக்கு எப்ப பார்த்தாலும் தஞ்சாவூரே கேபிட்டல் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் பட்டீஸ்வரம், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அம்பாளுக்கு இங்க பட்டீஸ்வர துர்கான்னு பேர். அந்த பட்டீஸ்வரம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் சோழர்களுக்கு தலைநகரம். இன்னொரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தஞ்சை தலைநகரம். ஒரு சில காலகட்டத்தில் கும்பகோணம் தலைநகரம். இன்னொரு சில காலகட்டத்தில் உறையூர் தலைநகரமாக இருந்தது சோழனுக்கு. சோழர்களுக்கு அதிபதியாக இருந்தவனுக்கு ஒரு யானை இருந்திருக்கு. அந்த யானை இந்த தெருவில் நடந்து போகும்போது ஒரு கோழி துரத்த ஆரம்பிச்சுட்டான். என்ன சரி, இதெல்லாம் என்ன கதை? நீங்கள் இப்படியெல்லாம் கதையை சொல்லித்தான் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள். நான் சொல்லலப்பா. என்னன்னா, இது ஸ்தல புராணத்துல இருக்கு ஒண்ணும். ரெண்டாவது, இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டா இப்ப எல்லாம் இந்த ரீல்ஸ் எல்லாம் வருது பாருங்க. ரீல்னா பொய் இல்லை. இது இந்த ரீல் விடுறதுன்னா சொல்வாளே, பொய் சொல்றது, அந்த ரீல் இல்லை. இது இந்த யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் வரும்போது அது என்னன்னா, இத்தினூண்டு பூனை பெரிய சிம்மத்தை பயமுடுத்துறது. அந்த சிம்மம் பயந்து போறது. அப்பதான் எனக்கு தோணிது இதுவும் நடந்திருக்கும். ஒரு கோழி ஒரு யானையை துரத்திட்டான். யானை துரத்தி ஓடிண்டே போச்சான். இந்த கோழிக்கு எப்பேற்பட்ட ஒரு தைரியம் வந்தது. கோழிக்கு கூட யானையோடு போரிடக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் கொடுத்த ஊர் கோழியூர். உறைந்த ஊர் திருவுறையூர், கோழி துரத்தின ஊர் கோழியூர். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் அழகியமணவாளன் பிரயோக சக்கரத்தோட இருப்பார். ஞாபகம் வச்சுங்க, இப்படி சாதாரண சக்கரம் நிறைய இடங்களுக்கு போனேன்னா பெருமாள் இப்படி வச்சுருப்பார். இதுக்கு பிரயோக சக்கரம்னு பேர். யாராவது படுத்தினா உடனே ஏவறதுக்கு. அதாவது இப்படி வச்சுருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்டெப் 2ல இப்படி வைக்கணும் இல்லையா, அப்புறம் தான் ஏவ முடியும்.
இப்படி வச்சிருந்தா ரொம்ப சாந்தமா இருக்காருன்னு அர்த்தம். இப்படி வச்சிருந்தாருன்னா கொஞ்சம் யாராவது அசடுத்தனம் ஏதாவது பண்ணிட்டான்னு வச்சுக்கோ உடனே விடுவார். இதற்கு பிரயோக சக்கரம் என்று பெயர். இப்ப சக்கரம், பிரயோக சக்கரம் இப்படி வச்சுக்கோ. இப்படி சில ஸ்தலங்கள்ல பெருமாள் கை வச்சுருப்பார், இப்படி சில ஸ்தலங்கள்ல வச்சுருப்பார். இதற்கு வரதஹஸ்தம்னு பேர். நீங்க என்ன கேட்கிறீங்களோ கொடுத்துருவார். இப்படி இதுக்கு வரதஹஸ்தம். பயப்படாத, எதுக்கு பயப்படுற, கவலைப்படாதே பாரு 99 வந்துருத்து பாரு, கவலைப்படாதே அப்படின்னு வச்சுருக்கார் இல்லையா. இதுக்கு அபயஹஸ்தம்னு பேர். இப்படி அபயஹஸ்தம், இது வரதஹஸ்தம். இப்படி மேல மேல வச்சுருப்பார். சில திவ்யதேசங்களுக்கு அவர் தெரியும், நம்ம போனாலே வாசல்லேருந்து உள்ள வர மாட்டோம், அதனால கூப்பிடுவார், வா வா. இப்போ நீங்க வந்து ஷோலிங்கர்ல கீழே போனேன்னா பெருமாள் இப்படி கூட்டுன்னு வருவார். திருக்கூடல், கூடல் அழகரை போய் பார்த்தேன்னா இப்படி உள்ள கூப்பிடுவார். இதுக்கு ஆஹ்வான முத்ரான்னு பேர். உள்ளவா அப்படின்னு கூட, பயப்படாது, உள்ளவா வா வா வா, யாரும் ஒண்ணு பார்க்க மாட்டா, உள்ளவா அப்படின்னு கூப்பிடுவார். இதுக்கு ஆஹ்வான முத்ரான்னு பேர். இது அமர்ந்த திருக்கோலத்தில். சயன கோலத்தை பார்த்தேன்னா ஒரு ஒரு ஊர்ல ஒரு மாதிரி. சில ஊர்ல ஆதிசேஷனே இல்லாம சயனிச்சுருவார். எந்த ஊர்? வெரி குட். எல்லாம் அப்பா பயமா இருக்கு உங்களுக்கே சொல்லணும்னா, உங்ககிட்ட கேட்டுதானே உபன்யாசம் பண்ண போறேன். என்னன்னா திருக்கடல் மல்லையில ஸ்தல சயனம். எந்த விதேசத்துல சதுர்புஜங்களோட சயனம்? வெரி குட். இந்தளூர், இந்தளூரீரேன்னு. இந்தளூர்ல பரிமள ரங்கநாதன் சயன கோலத்துல 4 கையோட இருப்பார். அப்பத்தோட அப்ப கூடத்தான். எல்லாம் டக்கு டக்குன்னு இருக்கு. சரி, இப்ப நான் கதைக்கே போயிடுறேன். என்னன்னா அந்த திவ்யதேசம் உறையூர் என்கின்ற ஊரில் ராமானுஜருக்கு, ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு ரொம்ப அந்தர்கதமான ஒரு சிஷ்யர் இருந்தார். பிள்ளை உறங்காவல்லிதாசர் அப்படின்னு பேர். வில்லி அப்படின்னா என்னன்னா வில் ஏந்தினவன் வில்லி. வில்லை ஏந்திட்டு தூங்கிட்டாருன்னு வச்சுங்க, வாசல்ல செக்யூரிட்டி கார்டு இருக்கார், பெரிய கன்னெல்லாம் வச்சுருக்கார், சண்டை போட மாட்டார், தூங்கி போயிடுறாருன்னு வச்சுக்கோ. இல்ல, இவர் உறங்காவில்லி, பிள்ளை உறங்காவில்லி தாசர். இவருக்கு ஒரு பத்னி இருந்தா, பொன்னாச்சியார்னு பேர். ரொம்ப நன்னா ஆபரணம் சாத்தின்னு இருப்போம். எவ்வளவு நல்லவர்கள் இவர்கள்னு சொன்னா, ஒரு தடவை திருடாள் வந்துட்டாளாம். திருடர்கள் வந்த உடனே அவ இப்படி படுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் இருக்கக்கூடிய வங்கி கிங்கி எல்லாம் எடுத்துட்டா. அவ என்ன பண்ணா, புரண்டு படுத்தா. புரண்டு படுத்த உடனே வந்த திருடர்களுக்கு பயந்து போய் அவ திடீர்னு ஓடி போயிட்டா. ஏன்னா இவளுக்கு முழிப்பு வந்துருத்தோன்னு. அப்போ உடனே வந்து அடுத்த நாள் வந்து இந்த பொன்னாச்சியாருடைய ஆத்துக்காரர் பிள்ளை உறங்காவலி தாசர் கேட்டாராம், இங்க வங்கி என்னாச்சு? இல்ல, திருடா வந்தா, அவளுக்கு ஏதோ குடும்ப கஷ்டம் போல இருக்கு, இதை திருடலாம்னு வந்தா. ஏன் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வங்கியை திருடல? ஏன்னா அவளுக்கு கழட்டுறதுக்கு ஈஸியா இருக்குமேங்கிறதுக்காக நான் புரண்டு படுத்தேன், இந்த பக்கம் கழட்டிட்டு போயிட்டோன்னு பயந்து அவ ஓடிட்டா. நீ அப்படி பண்ணிருக்க கூடாது பொன்னாச்சியார், பாவம் அவளுக்கு எவ்வளவு கஷ்டமோ, நீ அப்படியே இருந்திருக்கான்னு அவளே எடுத்துன்னு போயிருப்பாள். எப்படி இருக்கு பாருங்க சாமர்த்தியம். அந்த இதெல்லாம் வந்து வியாக்கியானத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட பிள்ளை உறங்காவல்லிதாசர் வாழ்ந்த ஊர் உறையூர். அதனால ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோ, 247 பாசுரம் ஸ்ரீரங்கமா. இந்த பெருமாளுக்கு ஒரே பாசுரம், ஒரே பாசுரத்துல ஒரு லைன்ல ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர், ஆழி ஒன்றேந்திவோர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவ. நாகப்பட்டினத்து பாசுரத்துல வந்த பெருமாள் உறையூர் எம்பெருமான்.